வறுமை நிறைந்த குடும்பத்தில் பிறந்த அந்த நபர் பயிர் தொழில் செய்வாரு, விறகுகள் வெட்டுவாரு, இன்னும் கடினமான பல வேலைகளையும் அவர் செய்வாரு. அவரோட குழந்தை பருவத்திலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவரோட இளமை பருவத்தில் அவரோட சகோதரியும் இறந்துடுறாங்க. இவரும் அவங்க அப்பாவும் மட்டும்தான். அவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி. இவர் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வந்திருக்காரு, பெரிய பதவியில கூட இருந்திருக்காரு. ஆனா அவர் வெற்றிகளை விட நிறைய தோல்விகளை தான் சந்திச்சிருக்காரு. இப்ப நம்ம பார்க்க போறது அவரோட அரசியலை பத்தியோ, அவர் செய்த சீர்திருத்தங்களை பத்தியோ, இல்ல செய்த போர்களை பத்தியோ கண்டிப்பா கிடையாது. அவரோட பையன் ஸ்கூலுக்கு போற முதல் நாள் அந்த வகுப்பாசிரியருக்கு இவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, என் பையன் பெரிய பணக்காரன் ஆகணும், ஒரு அதிகாரம் மிக்கவனா மாறணும், அதுக்கு தகுந்தாப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாம அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு மோசமான நபர்களுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான், ஒரு கதாநாயகன் இருப்பான்னு அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு மோசமான அரசியல்வாதிக்குள்ளேயும் ஒரு சிறந்த தலைவர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. அவனோட கருத்துக்கள் சரியானது அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் அதை தைரியமா சொல்றதுக்கோ செய்யறதுக்கோ அவனுக்கு கத்துக் கொடுங்க. மென்மையான நபர்கள் கிட்ட மென்மையாவும், கடினமான நபர்கள் கிட்ட கடினமாவும் இருக்கிறதுக்கு அவனுக்கு கத்துக் கொடுங்க. அவன் துன்பத்திலையும் சோகத்திலையும் இருந்தாலும் அந்த நேரத்திலையும் சிரிக்கிறது எப்படி அப்படிங்கறத கத்துக் கொடுங்க. ரொம்ப முக்கியமா, ஏமாத்தி ஜெயிக்கிறத விட தோத்து போறது கௌரவமானது, சிறந்தது அப்படின்னு அவனுக்கு புரிய வைங்க அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு. இவர் தன்னோட பையனுக்கு பணக்காரன் ஆகிறதுக்கான வழிகள் சொல்லிக் கொடுங்க, அதுக்கான படிப்பை சொல்லிக் கொடுங்கன்னு அவர் கேட்கல. ஒரு சிறந்த மனிதனா மாறுறதுக்கு, ஒரு மனிதமுள்ள நபரா மாறுறதுக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த நபர் தான் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் திரு ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். பணம், பேர், புகழ் இதெல்லாத்தையும் விட பண்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத திரு ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அவரோட பையனுக்கு சொல்றது மூலமா நமக்கு சொல்லியிருக்காரு. இது எப்பன்னா, அமெரிக்கா ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருக்கும்போது பதவியேற்ற ஆபிரகாம் லிங்கன் பதவியில இருக்கும்போது தன்னோட பையனுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயத்த செஞ்சிருக்காரு. இப்ப உங்களோட குழந்தைங்க எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கணும், ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதை விட கேரக்டர் வைஸ் உங்க குழந்தைங்க பெஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுல தான் உங்களோட உண்மையான வெற்றியே இருக்கு. அடுத்த தலைமுறையை பண்புள்ள சிறந்த நபரா மாத்துறதுக்கான முக்கியமான கடமை பெற்றோர்களான உங்கள் அனைவருக்குமே இருக்கு.